தசகம் 1. பகவானின் இயல்பும் பெருமையும். பிரம்மம் ஆகிய உண்மை பொருள் முழுமையான ஆனந்தமாகவும் அறிவாகவும் ஒப்பற்றதாகவும் உள்ளது. அது காலத்தையும் இடத்தையும் கடந்தது. பந்தமற்றதும் நூறாயிரக்கணக்கான உபநிடங்களால் விளக்கப்பட்டும் நன்கு விளங்காததுமாகிய பிரம்ம தத்துவம் எதை தரிசித்த மாத்திரத்திலேயே பரம புருஷார்த்தத்தை அளிப்பதாக உள்ளதோ அதுவே குருவாயூரில் கண்களுக்கு புலனாகும்படி விளங்குகின்றது. என்னே மக்களின் நல்வினை. இவ்வாறு கிடைப்பதற்கு அரிய பொருள் எளிதாக கையில் கிடைத்திருக்கின்றது. ஆயினும் மக்கள் மெய்யாலும் மொழியாலும் மனதாலும் வேறு ஒன்றை வழிபடுவது முற்றிலும் இழிந்த செயலேயாகும். ஆனால் நாங்களோ உறுதியான உள்ளத்தோடு உலகின் துன்பத்தை போக்க அசையும் பொருள்களுக்கும் அசையா பொருள்களுக்கும் உயிராய் உள்ள குருவாயூரின் தலைவனையே வழிபடுகின்றோம். உன் திருமேனி பிற குணங்களுடன் சேராத பரிசுத்தமான தூய சத்துவம் எதுவோ அதனாலேயே உண்டான ஐம்பெரும் பூதங்களினாலும் இயந்திரங்களினாலும் ஆகியது என்று வியாச முனிவர் கூறியுள்ளார். மிக தூய்மையாயிருப்பதால் பேரின்பமும் பேரறிவும் மறைக்கப்படாமல் ஒளிரும் உம்முடைய லீலா விக்கிரகத்தில் கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் இனிமையான எளிமையான அந்த ரூபத்தை நல்வினை செய்தவர்கள் கண்டு களிக்கின்றார்கள். பரபிரம்மம் என்பது தெளிவான கடலை போன்றது, நிலையானது, எப்பொழுதும் நிறைந்திருப்பது, எல்லைகளை கடந்தது. பரமானந்தம் என்ற அமுத சாகரமே அது. கடலில் நல்முத்துக்கள் மூழ்கி கிடப்பது போல் அந்த அமுத சாகரத்தில் முக்தர்கள் திளைத்திருக்கிறார்கள். அந்த கடலில் சுத்த சத்துவமான உன்னுடைய அர்ச்சாமூர்த்தி தளிர்த்து விளையாடும் அலையை போன்றது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அனைத்திலும் இருப்பவன் நீ என்று சொல்வது எப்படி பொருத்தமில்லாமல் போகும்? பிறப்பில்லாதவனே, பெருமையிலும் வல்லமையிலும் குறையாதவனே, வைகுண்டத்தில் எழுந்தருளியிருப்பவனே, உமக்கு எந்த தொழிலும் இல்லாத இருப்பினும் காரணம் ஏதுமின்றி நீ பார்க்கும்போது அந்த பார்வையிலிருந்து பிரகிருதி என்ற சத்துவம் தோன்றுகிறது. அது இல்லை என்ற தோற்றத்துடன் உன்னிடம் மறைந்திருந்தது. படைப்பின் தொடக்கத்தில் வெளிப்படும். அது தூய்மையானது, ஒன்றையும் மறைக்காதது, சத்துவ வடிவமானது. அதன் ஒரு பகுதியை கொண்டு நீ உன் திருவுருவை ஏற்றிருக்கின்றாய். ஓ குருவாயூரின் தலைவனே, உன் திருமேனி நீருண்ட மேகத்தை போல் அழகாக உள்ளது. காயாம்பூக்களின் கொத்தை போல் மகிழ்விக்கின்றது. அழகெல்லாம் ஒருங்கே கொண்டு விளங்குகின்றது. நன்மக்களின் கண்களுக்கு எதிரே புண்ணியங்கள் அனைத்தும் ஒருங்கே திரண்டு தோன்றினார் போல் இருக்கின்றது. திருமகள் ஐயம் இல்லாமல் விளையாடுவதற்கு இடமாக உள்ளது. தன்னை தியானிப்பவரின் உள்ளத்தில் பேரானந்தமாகிய அமுத பெருக்கை பொழிவதுமாகிய உன் திருமேனியை நான் இடைவிடாமல் தியானிக்கிறேன். மாயை முதலியவற்றால் வெல்லப்படாதவனே, உன் படைப்பு ஆகிய செய்கை உயிர்களுக்கு பல வகையான பிறவிகளின் துன்பத்தை கொடுக்கின்றது. இது மிகவும் கொடியது ஆகும் என்று நான் முன்பு எண்ணினேன். இப்பொழுது அவ்வாறு எண்ணவில்லை. உன் செய்கை அவ்வாறு இல்லை என்றால் அவ்வுயிர்கள் அறிவாலும் ஆனந்தத்தாலும் நிறைந்ததும் மிக இனியதும் ஆகிய உன் திருமேனியே கண்களால் கண்டும் காதுகளால் கேட்டும் பேரானந்தம் ஆகிய அமுதக் கடலின் வெள்ளத்தில் எப்படி திளைத்து விளையாடும்? ஹரியே, எல்லோராலும் அடையத் தகுந்ததும் அளவற்ற பயன்களை கொடுக்கக்கூடியதுமான பாரிஜாதமாக நீ இருக்கின்றாய். உன்னை வணங்குபவரின் முன்னே எப்பொழுதும் தோன்றுகின்றாய். வேண்டாவிடினும் யாவரும் விரும்பக்கூடிய 4 வகையான உறுதி பொருள்களையும் பேரானந்தம் நிறைந்த மோட்சத்தினையும் எப்பொழுதும் கொடுக்கின்றாய். இப்படி இருந்தும் யாசகரின் கூட்டம் இந்திரலோகமான சொர்க்கத்தில் உள்ள அற்பமான கற்பகத்தை வீணாக விரும்புகின்றது. உவமையில்லாத குணங்களின் தொகுதிக்கு இருப்பிடமானவனே, மற்ற தெய்வங்கள் கருணையால் பக்தர்கள் கேட்கும் வரத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களையே தருவதில்லை. நீயோ ஆத்மாவையே கொடுக்கிறாய். அத்தேவர்கள் 8 வகையான செல்வங்களினால் உலகில் மக்களுக்கு மட்டும் தலைவர்களாக இருக்கின்றார்கள். நீயோ அம்மக்களுக்கு மட்டுமின்றி உனக்கும் கூட தலைவராக இருக்கின்றாய். மிகுந்த நல்வினை செய்த உயிர்கள் உம்மை நாடி வருகையில் அடிதோறும் பெரிதும் ஆனந்தம் அடைகின்றனர்.
உனக்கு பிறரிடமிருந்து எதுவும் தேவையில்லை. நீயே ஆனந்த ஸ்வரூபியாகவே. உனக்கு என் வணக்கம். முரண் என்ற அசுரனை கொன்றவனே, குருவாயூரில் எழுந்தருளியிருப்பவனே, உன்னுடைய தேஜஸ் சங்கரன் முதலிய கடவுள்களையும் கட்டுப்படுத்துகின்றது. உன் வலிமை எல்லோருடைய வலிமையையும் அடக்கி ஆள்கின்ற ஹரன் முதலியவர்களின் வலிமையையும் அடக்கி ஆள்கின்றது. உன் தூய்மையான புகழ் பற்று இல்லாத பெரியோர்களாலும் பாடப்பட்டிருக்கின்றது. திருமகள் எப்பொழுதும் உன் திருமேனியிலேயே குடிகொண்டு உள்ளார். நீ எல்லாவற்றையும் அறிந்த ஞானஸ்வரூபி. இருப்பினும் எவ்விடத்திலும் உனக்கு பற்றுள்ளது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆதலால் நீ பகவான் என்று சொல்லுவதற்கு இருப்பிடமாகிறாய். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண